நீதிமன்ற அவமதிப்பு புகாருக்குள்ளான மதுரை வழக்கறிஞர்கள் 14 பேரிடம் பார் கவுன்சிலால் நியமிக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழுவினர் இன்று விசாரணை நடத்தினர். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத் தலைவர் பால் கனகராஜிடம் நமது செய்தியாளர் உதயசூர்யா நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். நீதித்துறையை அவமதித்ததாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையைச் சேர்ந்த 14 வழக்கறிஞர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். அவர்களுக்கான விசாரணை குழுவானது இன்று நடைபெற்றது. இந்த விசாரணை வரும் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் பால் கனகராஜ் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இன்னைக்கு எத்தனை வழக்கறிஞர்கள் ஆஜரானாங்க? என்ன வழக்கு விசாரணையின் போது சொல்லப்பட்டது? மொத்தம் 14 பேர் குற்றச்சாட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த 14 பேரில் 12 பேர் ஆஜரானார்கள். முதல் நபர், இரண்டாம் நபர் ஏ.கே. ராமசாமி முதல் நபர், இரண்டாம் நபர் தர்மராஜ் தலைவர் செயலாளர். அவர்கள் 2 பேரும் ஆஜராகவில்லை. அதற்கு காரணம், செயலாளர் ஏ.கே. ராமசாமி அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தர்மராஜ் அவர்கள் வெளிநாடு சென்றுள்ளார். மீது 12 பேர் இன்னைக்கு ஆஜரானாங்க. என்ன மாதிரியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டது? என்ன விஷயங்கள் நீங்க கேட்டிருக்கீங்க? அதாவது, ஒரு நோட்டீஸ் கொடுத்து இந்த மாதிரி சஸ்பெண்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு கொடுத்துட்டு ஒரே ஒரு ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. 24/9/2015 தேதியிட்ட அந்த ஆர்டர், பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஆர்டர். அந்த ஆர்டர் மட்டும்தான் இருக்கிறது. இன்னும் சில ஆவணங்கள்லாம் வேண்டும் என்று கேட்டோம். அந்த ஆவணங்கள் எல்லாம் வருகின்ற திங்கட்கிழமை அலுவலகத்தில் சேகரித்துக் கொள்ள சொன்னார்கள். அதை வாங்கிட்டு இந்த ஒரு வாரம் வாய்தா போட்டிருக்கிறாங்க. அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை என்று வாய்தா போடப்பட்டிருக்கிறது. அந்த ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த ஆவணங்களையும் படித்து பார்த்து என்ன குற்றச்சாட்டு இவர்கள் மீது இருக்கிறது என்பதை உணர்ந்து, இல்லை என்றால் குற்றச்சாட்டை இல்லை என்றால் எட்டை என்று சுட்டிக்காட்டி, ஏனென்றால் நன்னடத்தை விதிகளின் கீழ் ஒவ்வொரு தனிநபரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த தனிநபருடைய குற்றம் அதில் இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் தண்டிக்க முடியாது என்ற சட்ட வரையறையின்படி அதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை என்று நாங்கள் எங்களுடைய வாதத்தை தொடர்வோம். மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஹெல்மெட் அணிவது தொடர்பாக இந்த வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக இவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜஸ்டினுடன் உதயசூர்யா.